முருகுத்தமிழ் ஒளிப்புத்தகங்கள் வரலாற்றுக் கதைகள் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை. குரல் லாவண்யா முருகேசன். முற்றுகை 1. வடக்கு வாசல். கார்காலத்தில் ஒரு நாள் மாலை காஞ்சி மாநகரின் கோட்டை கொத்தளங்களுக்குப் பின்னால் சூரியன் இறங்க வடகிழக்கு திசையில் குமுறிக் கொண்டிருந்த மேகங்களின் தங்க விளிம்புகள் வரவர ஒளி குன்றி வந்தன. செங்கதிர்த் தேவன் தன் கடைசி தங்க கிரணத்தை சுருக்கிக் கொண்டு மறையவே வானமுகில்கள் நீல நிறத்தை அடைந்து திருமாலின் மேனி வண்ணத்தை நினைவூட்டின. வடகிழக்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்து கொண்டிருந்த வாடைக்காற்றின் சிலுசிலுப்பினால் மரங்களும் கொடிகளுங்கூட நடுங்குவதாகத் தோன்றியது. காஞ்சிமா நகரத்து கோட்டை மதில்களிலும் கோயில் கோபுரங்களிலும் அரண்மனை விமானங்களிலும் கலை மண்டபங்களிலும் குடியேறி வாழ்ந்த பலவகை பறவைகள் சடசடவென்று இறக்கைகளை அடித்து கொண்டு தத்தம் வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன. அந்த மனோரம்யமான அந்திப் பொழுதில் காஞ்சிக் கோட்டையின் விசாலமான வடக்கு வாசல் அமைதி குடிகொண்டு விளங்கிற்று. 8 மாதத்துக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி அந்த கோட்டை வாசல் வழியாக போர்க்களத்துக்குப் பிரயாணமான பின்னர் அவ்வாசலின் பெருங்கதவுகள் திறக்கப்படவில்லை. உட்புறத்தில் கனமான எஃகுச் சட்டங்களினால் அவை தாளிடப்பட்டு பெரிய பூட்டுகளினால் பூட்டப்பட்டிருந்தன. வாசலின் வெளிப்புறத்தில் காவலர்கள் இருவர் கையில் வேலுடனும் இடையில் வாளுடனும் நின்று காவல் புரிந்தார்கள். ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஊதும் கொம்பு ஒன்று தொங்கியது. கோட்டை வாசலில் இருந்து புறப்பட்ட விசாலமான ராஜபாட்டையானது அங்கிருந்து வெகு தூரம் வரையில் வளைந்தும் நெளிந்தும் ஊர்ந்தும் பாம்பை போல் காணப்பட்டது. அந்த பாதையில் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு ஒருவரும் காணப்படவில்லையாயினும் காவலர்கள் இருவரும் சாலையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் யாரையோ அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல் தோன்றியது. திடீரென்று வெகு தூரத்தில் புகைப்படலம் போன்ற புழுதி எழுந்தது. குதிரைகளின் பாய்ச்சல் சத்தம் கேட்டது. காவலர்கள் இருவரும் ஜாக்கிரதையாக நின்றார்கள். கோட்டை வாசலின் மேல் மாடத்தில் எச்சரிக்கை முரசு தின் தின் என்று சப்திக்கத் தொடங்கியது. புழுதி படலமும் குதிரைகள் வரும் சத்தமும் அதிவிரைவில் நெருங்கி வந்துவிட்டன. மங்கலான மாலை வெளிச்சத்தில் குதிரைகளும் கண்ணுக்கு புலனாயின. முன்னால் வந்த 2 குதிரைகளின் மேலிருந்த வீரர்கள் கையில் ரிஷபக் கொடி பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல் தனித்து வந்த உயர்ந்த ஜாதி குதிரையின் மீது போர்க்கோலம் பூண்ட கம்பீர தோற்றமுடைய ஒரு யவ்வன புருஷன் வீற்றிருந்தான். இன்னும் சில குதிரைகள் கொஞ்சம் தள்ளி பின்னால் வந்தன. கோட்டை வாசலுக்கு சற்று அப்பால் அகழி பாலத்தின் அக்கறையில் எல்லா குதிரைகளும் நின்றன. முன்னால் கொடிபிடித்து வந்த இருவரில் ஒருவன், காஞ்சிமா நகர்கோட்டையின் வீரத் தளபதி பரஞ்சோதியார் வருகிறார், கோட்டைக் கதவை திறவுங்கள் என்று கூவினான். இன்னொருவனும் அவ்வாறே திரும்ப கூவினான். தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க, தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க என்று பற்பல குரல்கள் சேர்ந்து கோஷித்தன. கோட்டை காவலர் இருவரும் விரைவாக நடந்து முன்னால் வந்தார்கள். தனித்து நின்ற உயர்சாதி குதிரை மீதிருந்த வீரனை அவர்கள் அணுகி வணக்கத்துடன் நின்றார்கள். ஆம், அந்த கம்பீரமான கருத்த குதிரை மீது வீற்றிருந்த வீரன் நம் பழைய நண்பனான பரஞ்சோதிதான். 8 மாத காலத்திற்குள்ளே அவனிடம் காணப்பட்ட மாறுதலானது மிக்க அதிசயமாயிருந்தது. காஞ்சியில் பிரவேசிக்கும் போது அவன் உலகமறியாத பாலகனாயிருந்தான். அவனுடைய முகமானது பால்வடியும் குழந்தை முகமாயிருந்தது. இப்போதோ அந்த முகத்தில் எத்தனையோ போர் முனைகளில் முன்னணியில் நின்று போரிட்டதன் அடையாளங்களான பல காயங்களுடன் உலக அனுபவத்தினால் ஏற்படும் முதிர்ச்சியும் காணப்பட்டது. எனவே நாமும் தளபதி பரஞ்சோதிக்குரிய கௌரவத்தை அளித்து அவரை மரியாதையுடன் குறிப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கோட்டை காவலர்கள் தளபதியை அணுகி பயபக்தியுடன் நின்றபோது அவர் மிக்க பெருமிதத்துடனே கையில் ஆயத்தமாய் வைத்திருந்த சிங்களச்சினையை எடுத்து காட்டினார். அதை பார்த்த வீரர்கள் மறுபடியும் தளபதி பரஞ்சோதிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பிச் சென்று அகழியின் பாலத்தை நெருங்கியதும் தங்கள் தோளில் தொங்கிய கொம்பு எடுத்து பூம் பூம் என்று ஊதினார்கள். உடனே கோட்டை கதவிற்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய துவாரக் கதவு திறந்தது. உள்ளிருந்து ஒரு முகம் எட்டி பார்த்தது. வாயில் காவலர்களை அந்த முகத்துக்குடையவன் ஏதோ கேட்க அவர்கள் மறுமொழி சொன்னார்கள். அடுத்த கணம் உட்புறத்தில் இரும்புத் தாள்களும் பூட்டுகளும் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. பின்னர் அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவுகள் கடகடவென்றும் மடமடவென்றும் சத்தம் செய்து கொண்டு திறந்து வந்தவர்களுக்கு வழிவிட்டன.
கொடிபிடித்த இரு வீரர்களையும் பின்னால் விட்டுவிட்டு தளபதி பரஞ்சோதி அகழியின் பாலத்தை கடந்து கோட்டை வாசலுக்குள் முன்னதாக பிரவேசித்தார். முன் கோட்டை வாசலுக்கு ஏறக்குறைய 200 அடி தூரத்துக்கு அப்பால் இரண்டாவது சிறுவாசல் ஒன்று காணப்பட்டது. இரண்டு வாசல்களுக்கும் நடுவில் கீழே கருங்கல் தளவரிசை அமைந்திருந்த வட்ட வடிவமாக முற்றத்தில் வேல் பிடித்த வீரர்கள் பலர் அணிவகுத்து நின்றார்கள். இடையிடையே சில வீரர்கள் சுடர்விட்டெறிந்த தீவர்த்திகளை பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் இரட்டை குதிரை பூட்டிய அலங்கார ரதம் ஒன்று காணப்பட்டது. ரதத்திற்கு சமீபமாக பல வீரர்கள் சேர்ந்து பிடித்து கொண்டு நின்ற ரிஷப கொடியானது வானளாவி பறந்தது. திறந்த கோட்டை வாசல் வழியாக குபுகுபுவென்று புகுந்து அடித்த வாடைக்காற்றில் அந்த கொடி சடசடவென்று சப்தித்துக் கொண்டு ஆடியதானது புதிய கோட்டை தளபதிக்கு உற்சாகமாக வரவேற்பு கூறுவது போல் இருந்தது. ரதத்தில் குமார சக்கரவர்த்தி மாமல்லர் நரசிம்மர் வீற்றிருந்தார். ரத சாரதி கண்ணபிரான் குதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்து கொண்டு கீழே பூமியில் நின்றான். கதவு திறந்து தளபதி பரஞ்சோதி உள்ளே பிரவேசித்தாரோ இல்லையோ, மாமல்ல நரசிம்மர் ரதத்திலிருந்து கீழே குதித்தார். அவர் கையினால் சமிங்கை செய்யவும், அருகில் நின்ற வீரர்களில் ஒருவன் இடி முழக்கம் போன்ற குரலில், சளுக்க புலிகேசியின் அரக்கர் படைகளை கதிகலங்க அடித்த அசகாய சூரர் வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று கூவினான். அவனுடைய குரலின் பிரதித்வனியைப் போல் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று நூற்றுக்கணக்கான வீரர்களின் குரல்கள் கோஷித்த சத்தம் வானை அளவளாவிற்று. அந்த கோஷத்துடன் கலந்து சங்குகளும் கொம்புகளும் தாரைகளும் தப்பட்டைகளும் முரசங்களும் பேரிகைகளும் ஏக காலத்தில் முழங்க அந்த பெரு முழக்கமானது கோட்டை வாசலிலே எதிரொலியை உண்டாக்க இந்த பலவகை சத்தங்களும் சேர்ந்து அங்கே நின்ற வீரர்களுக்கு உற்சாக வெறியை உண்டாக்கின. இத்தகைய வரவேற்பை பரஞ்சோதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது. சட்டென்று குதிரை மீதிருந்து அவர் தரையில் குதித்து ரதத்தின் அருகில் குமார சக்கரவர்த்தி நின்ற இடத்தை அணுகினார். தரையிலே விழுந்து நமஸ்கரித்து குமார சக்கரவர்த்தி வணக்கம் செலுத்த விரும்பிய பரஞ்சோதியை மாமல்லர் நரசிம்மர் தடுத்து இரு கரங்களாலும் அணைத்துக் கொண்டார். சற்று நேரம் வரையில் இருவராலும் ஒன்றுமே பேச முடியவில்லை. முதலில் குமார சக்கரவர்த்தி தான் பேசினார். தளபதி, நாளெல்லாம் நிற்காமல் பிரயாணம் செய்து வந்தீர் போலும். களைப்பு காரணமாக உம்மால் பேசவே முடியவில்லை. பிரபு, நான் பேசாமல் இருப்பதற்கு காரணம் களைப்பு அல்ல, தங்களுடைய அளவில்லா அன்புதான் காரணம். கோட்டை வாசலுக்கு வந்து என்னை எதிர்கொள்வீர்கள் என்று நினைக்கவில்லை. மகாவீரரே, கோட்டைக்கு வெளியிலே கிளம்பக்கூடாதென்று மட்டும் சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிடாமல் இருந்திருந்தால் ஒரு காத தூரம் உம்மை எதிர்கொள்வதற்கு வந்திருப்பேன். சென்ற 8 மாத காலமாக உம்மை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் என் உள்ளத்திலே எப்படி பொங்கிக் கொண்டிருந்தது என்பது உமக்கு எவ்விதம் தெரியும் என்று குமார சக்கரவர்த்தி கூறி, முதலில் தாம் ரதத்தில் ஏறிக்கொண்டு பரஞ்சோதியையும் தம் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டார். சாரதி கண்ணபிரானும் முன்தட்டில் ஏறி உட்கார்ந்தான். தளபதி, நேரே அரண்மனைக்கு போகலாமா? உமது விருப்பம் என்ன என்று மாமல்லர் கேட்க, பரஞ்சோதி, பிரபு, போகும்போதே காஞ்சி நகரை சுற்றி பார்த்து கொண்டே போக விரும்புகிறேன். கொஞ்சங்கூட காலத்தை வீண் போக்குவதற்கில்லை. இந்த வீரர்களையெல்லாம் முன்னதாக அனுப்பிவிடலாம் என்றார். குமார சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் அங்கிருந்த வீரர்கள் பரஞ்சோதியுடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு முன்னால் விரைந்து சென்றார்கள். சாரதி கண்ணபிரான் குதிரைகளின் தலைக்கயிற்றை லாகவமாக ஒரு குலுக்கு குலுக்கியதும் ரதமும் அங்கிருந்து நகர்ந்தது. கோட்டை வாசலின் கதவுகள் மீண்டும் சாத்தப்பட்டன. சிறிது நேரம் ஒரே கலகலப்பாயிருந்த வடக்கு கோட்டை வாசலில் பழையபடி நிசப்தம் குடிகொண்டது. முற்றுகை 2. பழைய நண்பர்கள். ரதம் கோட்டையின் உள்வாசலைக் கடந்து காஞ்சிமா நகரின் அழகிய விசாலமான வீதிகளில் போகத் தொடங்கியபோது பரஞ்சோதிக்கு பழைய நினைவு வந்தது. 8 மாதங்களுக்கு முன்னால் ஒரு நாள் இதே அந்தி நேரத்தில் இதே விதமாக பூரணச்சந்திரன் கீழ்வானத்தில் உதயமாகிக் கொண்டிருந்த சமயத்தில் தாம் தெற்கு கோட்டை வாசல் வழியாக காஞ்சி நகருக்குள் பிரவேசித்ததும் அன்றிரவு நிகழ்ந்த சம்பவங்களும் அவர் உள்ளத்தில் விரைவாகத் தோன்றின. அன்று அவர் காஞ்சியில் பிரவேசித்ததற்கும் இன்று பிரவேசித்ததற்கும் எவ்வளவு வித்தியாசம்! தளபதி, என்ன ஒரே அடியாக மௌனத்தில் ஆழ்ந்து விட்டீர் என்று மாமல்லர் கேட்டதும் பரஞ்சோதி சிந்தனை உலகிலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார். மன்னிக்க வேண்டும் பிரபு, தங்களுடைய அன்பானது அப்படி என்னை மெய்மறக்கச் செய்துவிட்டது. தென்னாட்டில் உள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லர் என்று பட்டம் பெற்ற பல்லவ குமாரனின் பக்கத்தில் சமமாக உட்கார்ந்து போவது நான்தானா என்று எனக்கே சந்தேகமாக இருக்கிறது. நல்ல சந்தேகம். உமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செல்வது எனக்கல்லவா கௌரவம். ராட்சச புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை மந்திரகிரியைப் போல் கடைந்து கலக்கிய மகா வீரனல்லவா நீர். வாதாபி யானைப்படையாகிய மேகத்திரளை சிதற அடித்த பெரும் புயல் காற்று அல்லவா நீர். பல்லவ குதிரைப்படையின் சாகச செயல்களின் புகழ் காஞ்சி வரையில் வந்து எட்டியிருக்கிறதா?
என்று தம்முடைய புகழை படையின் புகழாக மாற்றிக் கூறினார் தளபதி. ஏன் எட்டவில்லை? வாரந்தோறும் சக்கரவர்த்தி அனுப்பிய ஓலைகளிலிருந்து நீர் தலைமை வகித்த குதிரைப்படையின் வீரச் செயல்களை எல்லாம் அவ்வப்போது தெரிந்து கொண்டோம். தெரிந்த விவரங்களை பறையறைந்து நாடு நகரமெல்லாம் தெரியப்படுத்தினோம் என்றார் மாமல்லர். ஆஹா, தங்களுடைய அன்பினால் எப்படி மெய்மறந்து போனேன் பார்த்தீர்களா? சக்கரவர்த்தி கொடுத்த ஓலையை தங்களிடம் கொடுக்க மறந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே பரஞ்சோதி இடுப்பில் பத்திரமாக செருகியிருந்த ஓலைக் குழாயை எடுத்து கொடுத்தார். தளபதி, இது சக்கரவர்த்தி கொடுத்த ஓலைதானே? எங்கேயாவது வழி நடுவில் ஓலை மாறிவிடவில்லையே என்று மாமல்லர் சிரித்து கொண்டே கேட்டார். அந்த வரலாறு கூட தங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி கூறியபோது அவருடைய முகத்தில் மலர்ந்த புன்னகையில் நாணமும் கலந்திருந்தது. ஆமாம், தெரியும். நீர் இங்கிருந்து போகும் வழியில் வஜ்ரபாகுவை சிநேகம் செய்து கொண்டது முதற்கொண்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்றதும் 2 பேருமே கலகலவென்று நகைத்தார்கள். மாமல்லர் மேலும் தொடர்ந்து கூறினார். சக்கரவர்த்தி 8 மாதத்துக்கு முன்பு இங்கிருந்து கிளம்பிய போது நானும் வருவேன் என்று எவ்வளவோ பிடிவாதம் பிடித்தேன். சக்கரவர்த்தி அதை உறுதியாக மறுத்துவிட்டார். அப்படியானால் வாராவாரம் போர்க்களத்தில் நடப்பதையெல்லாம் விவரமாக எழுதி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்தபடியே சக்கரவர்த்தி எழுதி அனுப்பி வருகிறார். தளபதி, இன்றைக்குத்தான் நான் உம்மை முதலில் பார்க்கிறேன். ஆனாலும் நீர் எனக்கு புதியவர் அல்லர். சக்கரவர்த்தி அனுப்பி வந்த ஓலைகளின் மூலமாக உம்முடன் சென்ற 8 மாதமும் பழகி வந்திருக்கிறேன். உம்மை இன்று பார்த்ததும் புதிய மனிதராகவே எனக்கு தோன்றவில்லை. வெகுகாலம் பழகிய சிநேகிதராகவே தோன்றியது. பிரபு, எனக்கும் அப்படியேதான் தோன்றுகிறது. கிளிப்பிள்ளையைப் போல் தாங்கள் சொன்னதையே திரும்பிச் சொல்வதாக நினைக்க வேண்டாம். உண்மையில் அப்படித்தான். ஏனென்றால் சென்ற 8 மாதத்தில் சக்கரவர்த்தி தங்களைப் பற்றி ஏதாவது பேசாத நாளே கிடையாது. அதனால் எனக்கும் தாங்கள் புதியவராகத் தோன்றவில்லை. குமார சக்கரவர்த்தி பரஞ்சோதியின் கரங்களை இறுகப் பிடித்து கொண்டு, தளபதி, அப்படியானால் நாம் இருவரும் பாக்கியசாலிகள்தாம். தெய்வ புலமை திருவள்ளுவரின் வாக்கு நம் விஷயத்தில் முற்றும் உண்மையாயிற்று. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும் என்ற தமிழ்மறை சொல்கிறதல்லவா? திருக்குறள் ஆசிரியருக்கு பொய்யாமொழி புலவர் என்ற பட்டம் முற்றும் பொருத்தமானது என்று உற்சாகமாக கூறினார். அதற்கு பரஞ்சோதி, பல்லவ குமாரரே, மன்னிக்க வேண்டும். நான் கல்வியறிவு என்பதே இல்லாதவன். பள்ளிக்கூடத்தின் நிழலில் கூட ஒதுங்காதவன். திருவள்ளுவரையும் அறியேன், அவருடைய திருக்குறளையும் அறியேன். எனக்கு கல்வி புகட்டும் பொறுப்பை சக்கரவர்த்தி தங்களுக்கு அளித்திருக்கிறார். ஓலையை படித்து பார்த்தால் தெரியும் என்றார். இந்த வார்த்தைகள் குமார சக்கரவர்த்திக்கு சிறிது கூச்சத்தை உண்டாக்கின. அதற்கென்ன தளபதி? சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவானாலும் சந்தோஷமாக நிறைவேற்றி வைக்க நான் கடமைப்பட்டவன் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் தளபதி பரஞ்சோதி, ஆனால் எனக்கு கல்வி கற்பிக்கும்படி சக்கரவர்த்தி தங்களுக்கு ஆஞ்ஞையிட்டிருப்பது என்னுடைய நன்மைக்காக அல்ல, தங்களுடைய நன்மைக்காகத்தான் என்றார். மாமல்லர் ஒன்றும் விளங்காமல் பரஞ்சோதியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவர் மேலும் கூறுவார். ஆம் பிரபு, தங்களிடத்தில் எல்லா நல்ல குணங்களும் இருக்கின்றனவாம். ஆனால் பொறுமையும் நிதானமும் மட்டும் குறைவாம். எனக்கு கல்வி புகட்ட ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கு பொறுமை வந்துவிடுமாம். என்னுடைய அறிவு கூர்மையில் சக்கரவர்த்திக்கு அவ்வளவு நம்பிக்கை என்றதும் மாமல்லர் குபீர் என்று சிரிக்க, அதை பார்த்து பரஞ்சோதி சிரிக்க, இருவரும் சிரிப்பதை பார்த்து அடக்கி அடக்கி பார்த்து முடியாமல் சாரதி கண்ணபிரானும் சிரிக்க, இந்த கோலாகலம் என்னத்திற்கு என்று தெரியாமல் ரதத்தை இழுத்துச் சென்ற குதிரைகளும் கனைத்தன. குதிரைகள் தங்களுக்கு சுவாபமான இனிய குரலில் கனைப்பதைக் கேட்டு மறுபடியும் ஒரு ஆவர்த்தம் மூவரும் சிரித்தார்கள். முற்றுகை 3. சிநேகப் பிரதிஜை. ஒரு பக்கம் மாமல்லருடன் சல்லாபம் செய்து கொண்டு வந்தபோதே மற்றொரு பக்கத்தில் காஞ்சி மாநகரின் விசாலமான ராஜ வீதிகளையும் வீதியின் இருபுறமும் காணப்பட்ட மாட மாளிகைகளையும் மொய்ப்பது போல் ஜனக்கூட்டம் நிறைந்த கடை வீதிகளையும் இடையிடையே தீப அலங்காரங்களுடன் விளங்கிய சிவாலயம் விஷ்ணு ஆலயங்களையும் தெய்வத் தமிழை வளர்த்த சைவ வைஷ்ணவ மடங்களையும் பௌத்த சமணர்களின் கோயில்களையும் வேதகோஷம் எழுந்த சமஸ்கிருத கடிகை ஸ்தானங்களையும் சிற்ப சித்திர கலா மண்டபங்களையும் பரஞ்சோதி கண்கொட்டா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வந்தார். 8 மாதத்துக்கு முன்பு அவர் தெற்கு கோட்டை வாசல் வழியாக பிரவேசித்த அன்றிரவு இருந்ததைக் காட்டிலும் இன்று நகரில் கலகலப்பும் கலையும் அதிகமாக இருந்தன. அன்றைக்கு யுத்த செய்தி திடீரென்று வந்தபடியாலும் கோட்டை வாசல்கள் சாத்தப்பட்டு நகரமெல்லாம் ஒற்றர் வேட்டை நடந்து கொண்டிருந்தபடியாலும் காஞ்சி நகரம் அப்படி பொலிவிழந்து காணப்பட்டது போலும். அந்த ஆரம்ப பீதிக்குப் பிறகு ஜனங்கள் மறுபடியும் ஒருவாறு மனோதைரியம் அடையவே எல்லா காரியங்களும் வழக்கம் போல் நடந்து வருகின்றன போலும். ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு?
அதிசீக்கிரத்தில் மீண்டும் இந்த சௌந்தரிய நகரம் அழகும் பொலிவும் இழந்து இருளடைந்து ஜனசூன்யமாக தோன்றப் போகிறதல்லவா? இந்த எண்ணங்கள் எல்லாம் மாமல்லரின் ரதத்தில் வந்து கொண்டிருந்த போது பரஞ்சோதியின் உள்ளத்தில் இடையிடையே எழுந்து கொண்டிருந்தன. ஏகாம்பரநாதர் கோயில் சந்நிதிக்கு வந்ததும் அந்த திவ்ய சந்நிதியின் மகா உன்னதமான தோற்றத்திலிருந்தே அதுதான் ஏகாம்பரர் கோயிலாக இருக்க வேண்டுமென்று பரஞ்சோதி ஊகித்து தம்முடைய ஊகம் சரிதானா என்று மாமல்லரை வினவினார். ஆம் தளபதி, இந்த சந்நிதிக்கு இதற்கு முன்னால் நீர் வந்ததே இல்லையல்லவா என்று மாமல்லர் கேட்டார். இல்லை, வந்ததில்லை. முன் தடவை இந்த நகரத்திற்குள் நான் பிரவேசித்த போது ஏகாம்பரர் சன்னதியைத்தான் தேடிக்கொண்டு வந்தேன். ஆனால் இந்த இடம் வரையில் அன்றைக்கு வந்து சேரவில்லை. கொஞ்சம் ரதத்தை நிறுத்தச் சொல்லுங்கள். காஞ்சியின் இருதய ஸ்தானத்தை நன்றாய் பார்க்கிறேன் என்றார் பரஞ்சோதி. கோயிலுக்குள்ளே ஒரு தீப வரிசைக்கு பின் இன்னொரு தீப வரிசையாக முடிவின்றி ஜொலித்துக் கொண்டிருந்த அலங்கார தீபங்களையும், கோயிலுக்கு எதிரே கம்பீரமான தேர் நின்ற நாற்சந்தியையும், தேரடியிலிருந்து நாலா பக்கத்திலும் பிரிந்து சென்ற தேரோடும் வீதிகளையும், குன்றுகளைப் போல பலவகை புஷ்பங்கள் குவிந்து கிடந்த கடைகளையும், தேங்காயும் கதலியும் மலைமலையாய் குவிந்து கிடந்த கடைகளையும், அற்புதமான சிற்பத் திறமுடைய தூண்களின் மேலே அமைந்த நூற்றுக்கால் மண்டபங்களையும் பரஞ்சோதி பார்த்துவிட்டு, ஆஹா, புலிகேசியின் காதலுக்கு காரணம் இல்லாமற் போகவில்லை என்றார். புலிகேசியின் காதலா? என்ன சொல்கிறீர் தளபதி என்று மாமல்லர் கேட்டார். புலிகேசி இந்த காஞ்சி சுந்தரியின் மேல் கொண்டிருக்கும் காதலை பற்றி வீரர் வஜ்ரபாகு எனக்குச் சொன்னார். காஞ்சி என்னும் பெயரை கேட்டதும் காதலியின் பெயரை கேட்டால் காதலனுடைய முகத்தில் என்ன மாறுதல் உண்டாகுமோ அம்மாதிரி மாறுதல் புலிகேசியின் முகத்தில் உண்டாயிற்றாம். தளபதி, வீரர் வஜ்ரபாகு எவ்வளவுதான் சாமர்த்தியசாலியானாலும் அப்படி துணிந்து புலிகேசியிடம் போயிருக்க கூடாதல்லவா? உம் கருத்தென்ன என்று மாமல்லர் கேட்டார். அதற்கு மறுமொழி சொல்லாமல் பரஞ்சோதி, பிரபு, இங்கே திருநாவுக்கரசர் மடம் எது என்றார். அதோ வெறுமையாய் கிடக்கிறதே, அந்த கட்டடம்தான். ஆஹா, இந்த மடத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி கற்பதற்காகத்தான் வந்தேன். நான் கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம் மடத்தையே மூடும்படியாகிவிட்டது என்றார் பரஞ்சோதி. நரசிம்மவர்மர் மீண்டும் இளநகை புரிந்துவிட்டு, பல்லவ குலத்துக்கு நீர் எவ்வளவோ மகத்தான சேவைகளையெல்லாம் செய்ய வேண்டுமென்று ஏற்பட்டிருக்கும் போது நாவுக்கரசரின் சீடராக நீர் எப்படி போயிருக்க முடியும்? அதோடு என்னிடம் நீர் தமிழ் பயில வேண்டும் என்பதும் தெய்வத் தமிழ் மொழியை அளித்த இறைவனுடைய சித்தமாக ஏற்பட்டிருக்கிறதே. இதை தெரிந்து கொண்டுதான் அன்றிரவு அந்த யானை மதங்கொண்டு ஓடி வந்ததோ என்னவோ. அதன் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் நேரிட்டது என்றார் பரஞ்சோதி. உடனே சற்றென்று நினைத்து கொண்டு, ஐயா, ஆயனரும் சிவகாமியும் சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்டார். சிவகாமி என்ற பெயரை கேட்டதும் மாமல்லரின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பரஞ்சோதி கவனியாமல் போகவில்லை. ஆஹா, காதலை பற்றிய வஜ்ரபாகுவின் கூற்றுக்கு மாமல்லரே உதாரணமாக இருக்கிறார் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டார். மாமல்லர் மறுமொழி கூறியபோது அவருடைய குரலிலே கூட மாறுதல் இருந்தது. சுகமாயிருக்கிறார்கள் என்றுதான் அறிகிறேன் தளபதி. ஆனால் அவர்களை நான் பார்த்து பல மாதங்கள் ஆயின. ஆயனரின் பழைய ஆரண்ய வீட்டில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி துறைமுகத்தில் திருப்பணி செய்த கல்தச்சர்களை எல்லாம் பாரத மண்டபங்கள் கட்டுவதற்கு அனுப்பிய பிறகு ஆயனரும் மாமல்லபுரத்திலிருந்து தமது ஆரண்ய வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று மாமல்லர் கூறியபோது அவருடைய வார்த்தைகளில் முன்னே காணப்படாத உணர்ச்சி தொனித்தது. மறுபடியும் மாமல்லர் பரஞ்சோதியின் கரங்களை அழுத்தி பிடித்து கொண்டவராய் உணர்ச்சி ததும்பிய குரலில் கூறினார். தளபதி, பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ சேவை சென்ற 8 மாதத்தில் செய்திருக்கிறீர். இன்னும் எவ்வளவோ செய்ய போகிறீர். ஆனால் அன்றிரவு நீர் செய்த வீரச் செயலைப் போன்று மகத்தான சேவை வேறொன்றும் இருக்க முடியாது. ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்றினீர் அல்லவா? அந்த செயலை நான் எவ்வளவு தூரம் பாராட்டுகிறேன் என்பதற்கு இதோ அடையாளத்தை பாரும் என்று கூறி அன்று மதயானை மீது பரஞ்சோதி எறிந்த வேலை எடுத்து காட்டினார். மாமல்லரின் உணர்ச்சி ததும்பிய வார்த்தைகளினால் பரஞ்சோதியின் மனமும் கனிந்திருந்தது. எனவே அவர் மறுமொழி கூற முடியாதவராய் மாமல்லர் நீட்டிய வேலை வாங்கிக் கொள்வதற்காக ஒரு கையினால் அதன் அடிப்பகுதியை பிடித்தார். நரசிம்மவர்மர் வேலை கொடுக்காமல் தாமும் அதை ஒரு கையினால் பிடித்து கொண்ட வண்ணம் சொன்னார். இந்த ஏகாம்பரர் சந்நிதியில் நான் எத்தனையோ தடவை எனக்கு ஓர் உற்ற நண்பனை அளிக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்திருக்கிறேன். அந்த பிரார்த்தனையின் பயனாகவே நீர் இந்த காஞ்சிக்கு வந்ததாக நம்புகிறேன். தளபதி, இந்த சந்நிதியிலேயே நீரும் நானும் இன்று சிநேகித பிரதிஜை செய்து கொள்வோம். ஆயனரையும் சிவகாமியையும் காத்த இந்த வீரவேலின் மேல் ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக் கொள்வோம் என்றார். ஏகாம்பரநாதரின் திருச்சந்நிதியில் அப்போது தீபாராதனைக்குரிய ஆலாய்ச்சி மணி ஓம் ஓம் என்று ஒலித்தது. அன்றிரவு கண்ணபிரான் கமலியிடம் சொன்னான். என் கண்ணே, உன்னுடைய சிநேகிதி சிவகாமியின் சக்களத்தியை இன்று ரதத்தில் வைத்து ஓட்டிக்கொண்டு வந்தேன். அதை நினைத்தால் எனக்கு துக்கமாய் வருகிறது. இதென்ன பிதற்றல்?
நீ சொல்வது உண்மையானால் அவள் யார் என்று இப்பொழுது சொல்லு. உடனே போய் விஷங்கொடுத்து கொன்றுவிட்டு வருகிறேன் என்றாள் கமலி. அவள் இல்லை, அவன். மதயானை மேல் வேலெறிந்து உன் சிநேகிதியை காப்பாற்றிய வாலிபன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறான். அவன் இப்போது காஞ்சிக்கோட்டையின் தளபதியாம். அவனோடு குமார சக்கரவர்த்தி குழாவியதை பார்த்தால் சிவகாமியை கூட மறந்து விடுவார் போல் தோன்றியது. உனக்கு தெரிந்த லட்சணம் அவ்வளவுதான். அந்த பிள்ளையின் மேல் மாமல்லருக்கு ஏன் அவ்வளவு பிரியம் என்று நான் சொல்லட்டுமா? என் தோழியை காப்பாற்றிக் கொடுத்ததற்காகத்தான் கண்ணா. இதிலிருந்தே மாமல்லரின் மனம் எவ்வளவு உறுதியா இருக்கிறதென்று தெரிகிறது என்றாள் கமலி. உன் புத்தி கூர்மையே கூர்மை. கேவலம் ஒரு ரதசாரதியைப் போய் நீ கல்யாணம் செய்து கொண்டாயே. ராஜ்யமாளும் மதிமந்திரியை அல்லவா நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கண்ணன் சொன்னான். அதனாலேதான் காதலுக்கு கண்ணில்லை என்று பழமொழி ஏற்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியாதா என்றாள் கமலி. முற்றுகை 4. சிவகாமியின் பிறந்தநாள். ஆஹா, சிவகாமியை நாம் பார்த்து எத்தனை காலமாகிவிட்டது. காஞ்சியை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மாமல்லருக்குத்தான் சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறாரே தவிர நாம் போவதற்கு எவ்வித தடையும் இல்லையல்லவா? எனவே அரண்ய மத்தியிலுள்ள ஆயனரின் சிற்ப மாளிகைக்கு உடனே செல்வோம். ஆயனரின் வீட்டை நெருங்கும்போது 8 மாதத்துக்கு முன்பு அங்கே நாம் கண்ட காட்சிக்கும் இப்போது நாம் காணும் காட்சிக்கும் உள்ள வித்தியாசம் நம்மை தூக்கி வாரி போடுகிறது. அப்போது நாம் கண்ட கலகலப்பு இப்போது அங்கே இல்லை. கல் என்ற கல்லூளியின் சத்தம் கேட்கவில்லை. ஆயனரின் சீடர்கள் ஆங்காங்கு மரங்களின் அடியில் உட்கார்ந்து சிற்ப வேலை பயின்று கொண்டிருக்கவில்லை. காட்டு மரங்களின் தோற்றத்திலே கூட வித்தியாசம் இருக்கிறது. முன்னே நாம் வந்திருந்தபோது வசந்த காலம். விருட்சங்கள் புதிய தளிர்கள் விட்டிருந்தன. மாமரங்களில் இளம் தளிர்களுடனே பூங்கொத்துக்கள் குலுங்கின. அரச மரங்களும் ஆலமரங்களும் தங்க நிற இலைகளால் மூடப்பட்டிருந்தன. இப்போதோ மரங்களில் முற்றிய கரும் பசுமை பொருந்திய இலைகளும் பாதி காய்ந்த சருகுகளும் காணப்படுகின்றன. பூமியெல்லாம் இலைச்சருகுகள் பரவி கிடந்தன. சில இடங்களில் குட்டை குட்டையாக மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. முதல் நாள் இரவு பெய்த மழைநீர் மரங்களின் இலைகளில் தங்கியிருந்து குளிர்ந்த வாடைக்காற்று அடிக்கும்போது சலசலவென்று பூமியில் உதிர்கிறது. அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதலை நினைத்து மரங்களும் துயரப்பட்டு கண்ணீர் உதிப்பது போல தோன்றுகிறது. வன விருட்சங்களில் வாழ்ந்த பட்சிகளின் அமுத கானத்துக்கு மட்டும் எவ்வித குறைவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. விதவிதமான மதுரக் குரல்களில் எத்தனையோ கீதங்கள் கேட்கின்றன. ஆனால் அந்த குரல்களிலும் ஒரு வேற்றுமை தெரிகிறது. முன்னே அக்குரல்களில் தொனித்த குதூகல களிப்பை இப்போது காணவில்லை. சென்று போன ஆனந்தமான காலத்தை நினைத்து மனம் கசிந்து பாடும் சோக கீதமாக தொனித்தது. வீட்டை நெருங்கிச் சென்றோமேயானால் ஒரே ஒரு விருட்சத்தின் அடியில் மட்டும் யாரோ 2 பேர் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது கண்ணுக்கு புலனாகிறது. ஆம், அவர்களில் ஒருவர் ஆயனச் சிற்பிதான். ஆனால் அந்த மேதையின் முகத்தில் முன்னம் நாம் பார்த்த சாந்தம் இப்போது எங்கே? அந்த கண்களில் இந்த ஆவல் வெறி எப்போது குடிகொண்டது? அவரும் அவருடன் இருக்கும் இன்னொருவனும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏதேதோ பச்சிலைகளை சேர்த்து அவர்கள் கல்லில் வைத்து இடித்தும் அரைத்தும் சாறு இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் அடுப்பு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சட்டியில் பச்சிலை சாறு கொதித்து கொண்டிருக்கிறது. சுற்றுப்புறத்தில் பற்பல சட்டிகளில் வர்ண குழம்புகள் இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது ஆயனச் சிற்பியார் சித்திரம் எழுதுவதற்குரிய வர்ணச் சேர்க்கை முறைகளை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார் என்று யூகிக்கலாம். போர்க்களத்திலிருந்து சக்கரவர்த்தி மாமல்லபுரத்திலும் மற்ற இடங்களிலும் நடந்து கொண்டிருந்த சிற்ப பணிகளையெல்லாம் நிறுத்தி விடும்படி கட்டளை அனுப்பிய பிறகு ஆயனர் தமது அருமை மகளை அழைத்து கொண்டு பழைய அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். தம்முடைய சீடர்களை தொண்டை மண்டலத்தில் உள்ள எல்லா கோயில்களிலும் பாரத மண்டபங்களை கட்டுவதற்கு அனுப்பிவிட்டார். ஒரே ஒரு சிற்றாலை மட்டும் தம்முடைய உதவிக்கு வைத்து கொண்டிருந்தார். சில காலமாகவே ஆயனருடைய உள்ளமானது சிற்பக்கலையிலும் நாட்டியக்கலையிலும் ஈடுபடவில்லை. நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பிய பரஞ்சோதி திரும்பி வருவதை அவர் வெகு ஆவலுடன் எதிர்பார்க்கலானார். சில நாளைக்கெல்லாம் அவருக்கு பரஞ்சோதியை பற்றி வெகு விசித்திரமான செய்திகள் கிடைத்தன. அவன் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து பல்லவ குதிரைப்படையின் தளபதியாகிவிட்டான் என்றும் அதிசயமான வீரச் செயல்களை புரிந்து வருகிறான் என்றும் வதந்திகள் உலாவின. அதற்கு பிறகு நாகநந்தி அடிகளும் அங்கு வரவில்லை. ஆயனருக்கு என்றும் அழியாத வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ளும் ஆவல் 1க்கு 10 மடங்காக பெருகியது. எனவே அவர் சிற்பக்கலை முதலியவற்றையெல்லாம் ஒரு பக்கத்தில் கட்டி வைத்துவிட்டு வர்ணச் சேர்க்கை சம்பந்தமான பரிசோதனைகளை ஆரம்பித்தார். சிவகாமியின் நாட்டியக்கலை வளர்ச்சியிலே கூட அவருக்கு சிரத்தை குறைந்துவிட்டது. இது சிவகாமிக்கு சௌகரியமாகவே இருந்தது. ஏனெனில் அவளுடைய வாழ்க்கையாகிய வானத்திலே ஜகஜோதியாகிய உதயமாகி அவளுடைய இதயத் தாமரை மலரச் செய்திருந்த பிரேம சூரியனை பாடி பரவி வாழ்த்தி வணங்குவதற்கே அவளுக்கு காலம் போதாமல் இருந்தது. உலகத்தில் இதுகாறும் யாரும் கண்டும் கேட்டும் அறியாத அதிசய காதற் செல்வம் தனக்கு கிட்டியிருப்பதாக எண்ணிய சிவகாமி அந்த காதலையும்
காதலனையும் பற்றி சிந்திப்பதிலும் மனோராஜ்யம் செய்வதிலும் எல்லையற்ற இன்பத்தை அடைந்து வந்தாள். அந்த மனோராஜ்ய வாழ்க்கையிலேதான் எத்தனை ஆனந்தம், எத்தனை ஏமாற்றம்! கூடி குலாவும் நேரம் எவ்வளவு, சொல்லம்புகளினால் துன்புறுத்தல் எவ்வளவு! இந்த 8 மாதத்து மனோராஜ்ய வாழ்விலே எத்தனையோ யுக யுகாந்திரங்களில் அனுபவிக்க வேண்டிய சோக சாயை படர்ந்த ஆனந்தங்களையும் இன்பரேகை கலந்த வேதனைகளையும் சிவகாமி அனுபவித்து விட்டாள் என்றே சொல்ல வேண்டும். இருக்கட்டும், இப்போது சிவகாமியை போய் பார்ப்போம். அவள் அநேகமாக வீட்டுக்குள்ளே தன்னந்தனியாக இருக்கலாம். உள்ளே போய் நேரிலேயே சிவகாமியை பார்த்து அவளுடைய நிலையை தெரிந்து கொள்வோம். வீட்டை அணுகும்போது உள்ளே பேச்சு குரலை கேட்டு சற்று திகைத்து நிற்கிறோம். சிவகாமி ஏகாந்தமாய் இருப்பாள். அவளுடன் மனம் விட்டு பேசி அவளது மனோநிலைமையை அறியலாம் என்றல்லவா நினைத்தோம். அவளுடன் பேசிக் கொண்டிருப்பது யார்? ஒருவேளை அவளுடைய செவிட்டு அத்தையா இருக்குமோ? இல்லை, ஆடவரின் குரல். அதிலும் 2, 3 ஆடவர் குரல்கள் அல்லவா கேட்கின்றன. உள்ளே நுழைவதற்கு முன்னால் வாசற்படிக்கு அருகில் நின்று சம்பாஷணையை சற்று ஒட்டு கேட்டுவிட்டு உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பந்தானா என்பதை தெரிந்து கொள்வோம். அம்மணி, எங்களிடம் கோபித்துக் கொண்டு என்ன பயன்? பல்லவகுமாரரின் கட்டளையைத்தானே நிறைவேற்றுகிறோம் என்று ஒரு ஆண் குரல் சொல்லிற்று. பல்லவ குமாரரும் ஆயிற்று, கட்டளையும் ஆயிற்று. மாமல்லருக்கு இன்றைக்கு வேறு வேலை இல்லை போலிருக்கிறது. திடீரென்று சிற்பியின் மகளை நினைத்து கொண்டாராக்கும். இருக்கட்டும், அந்த தந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? திறந்து காட்டுங்கள் என்று கோபம் கொண்ட கோமகளின் அதிகாரக் குரலில் சிவகாமி ஆக்ஞாபித்தாள். தென்பாண்டி நாட்டிலே கொற்கை துறைமுகத்தில் குளித்து எடுத்த அற்புதமான முத்து மாலைகள் இந்த தந்த பெட்டியில் இருக்கின்றன. அமணி, இதோ பாருங்கள். கன்யாகுப்சத்து ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்தியின் பட்ட மகிஷி கழுத்திலே கூட இம்மாதிரி முத்துமாலை கிடையாது. எப்படி ஜொலிக்கிறது பார்த்தீர்களா என்று ஏவலாளன் கூறினான். போதும் போதும், இந்த முத்துமாலைகள் யாருக்கு வேண்டும்? உங்கள் குமார சக்கரவர்த்தியிடம் நான் சொன்னதாக சொல்லு. ஆயனச் சிற்பியின் வீட்டுக்கு அருகே தாமரை குளக்கரையில் புன்னை மரம் ஒன்று புஷ்பித்திருக்கிறது. காலை நேரத்தில் அம்மரத்தடிக்குச் சென்றால் தரையிலே ஆயிரம் ஆயிரம் முத்துக்கள் சொரிந்து கிடக்கும். அந்த புன்னை மலர் முத்துக்களின் அழகுக்கு உரைபோட காணாது இந்த கொற்கை முத்து என்று சொல்லு. வேண்டுமானால் ஒரு நாள் காலையில் வந்து பார்த்து விட்டு போகட்டும். அதோ அந்த தங்கப் பேழையில் என்ன இருக்கிறது என்று சிவகாமி கேட்டாள். அம்மணி, அலைக்கடலின் ஆழத்திலே சௌந்தரிய தேவதை ஒளித்து வைத்திருந்த பவளங்கள் சமுத்திரராஜரின் கடுங்காவலை மீறி அபகரித்து கொண்டு வரப்பட்டவை. மன்னாதி மன்னர்களெல்லாம் தங்கள் மணிமகுடத்தில் புனைவதற்கு ஆசைப்படக்கூடியவை. ஒப்பற்ற பவளங்கள் இந்த தங்கப்பேழையில் இருக்கின்றன. பாரத நாடெங்கும் புகழ்பெற்ற பரத சாஸ்திர ராணியின் மேனியை அலங்கரிப்பதற்கு உகந்தவை என்று இந்த பவள மாலைகளை பல்லவகுமாரர் அனுப்பியிருக்கிறார். அழகுதான். இந்த பவள மாலைகள் உங்கள் பல்லவகுமாரருக்கு அதிசயமாய் தோன்றலாம். ஆனால் அவரிடம் நீ போய் சொல்லு, ஆயனச் சிற்பி வீட்டின் 2 கட்டிலே அந்த சிற்பியின் மகள் வளர்க்கும் கிளிகள் இருக்கின்றன. அந்த கிளிகளின் வாயில் உள்ள செம்பவளத்துக்கு எப்பேற்பட்ட கடல் பவளமும் இணையாகாது. வேண்டுமானால் நேரிலே வந்து பார்த்துவிட்டு போகும்படி சொல்லு. இருக்கட்டும், அதோ அந்த கூடைகளிலே என்ன? அரண்மனை உத்தியானவனத்திலே மலர்ந்த செண்பகப் பூக்கள், குண்டு மல்லிகைகள், பிச்சி மலர்கள். வேண்டாம் வேண்டாம், உடனே எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போங்கள். உங்கள் பல்லவகுமாரரிடம் சிவகாமி ஒரு காலத்தில் பூ என்றால் பிராணனாய் இருந்ததுண்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இப்போது பூவைக் கண்டால் பிடிப்பதே இல்லையாம் என்று தெரியப்படுத்துங்கள். ஆமாம், இதையெல்லாம் எதற்காக இப்போது பல்லவகுமாரர் அனுப்பினாராம்? இன்றைக்கு தங்களுடைய பிறந்த தினம் என்பதற்காக அனுப்பியுள்ளார் கம்மணி. அப்படியா? மிகவும் சந்தோஷம். இந்த ஏழை சிற்பி மகளின் பிறந்த தினத்தை குமார சக்கரவர்த்தி நினைவு வைத்துக் கொண்டிருப்பது பற்றி நிரம்ப சந்தோஷம். ஆனால் அவருடைய ஞாபக சக்தியில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் இன்று சிவகாமியின் பிறந்த நாள் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். சிவகாமி என்கின்ற பெண் பூமியில் பிறக்கவே இல்லை என்று பல்லவகுமாரரிடம் சொல்லிவிடுங்கள். இதென்ன விந்தை! சற்று முன்னால் ஆயனச் சிற்பியை வீட்டுக்கு வெளியே மரத்தடியில் பார்த்தோமல்லவா? இப்போது வீட்டுக்குள்ளே இருந்து அவருடைய கனித்த குரலை கேட்கிறோம். குழந்தாய் சிவகாமி, உனக்கு என்ன வந்துவிட்டது? ஏன் இப்படி இவர்களை விரட்டி அடிக்கிறாய்? குமார சக்கரவர்த்தியே உன்னுடைய பிறந்த தினத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்து வரிசைகள் அனுப்பியிருக்கும் போது சும்மா இருங்களப்பா. குமார சக்கரவர்த்தி லேசுப்பட்டவர் என்று நினைக்காதீர்கள். முத்து மாலையையும் ரத்தின ஹாரத்தையும் புஷ்ப கூடைகளையும் அனுப்பி நம்மை ஏமாற்றி விட பார்ப்பார். யாரை நம்பினாலும் மாமல்லரை நம்பக்கூடாது. ஏவலாளர்களே, ஏன் நிற்கிறீர்கள்? எடுங்கள் இவற்றையெல்லாம். உடனே நடையை கட்டுங்கள். எடுக்கிறீர்களா இல்லையா? இதோ எடுத்துக்கொண்டு போகிறோம் அம்மா, இதோ எடுத்துக்கொண்டு போகிறோம். இவ்வாறு பயந்து நடுங்கிக் கொண்டு கூறிய ஏவலர்கள் வரிசைப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் யாரும் வெளியே வர வழியைக் காணோம். நல்ல மர்மம் இது. வீட்டுக்குள்ளே பேச்சுக்குரல் மட்டும் கேட்கிறதே தவிர வேறு நடமாடும் சந்தடியை காணோமே. வியப்பாக அல்லவா இருக்கிறது. உள்ளே போய் பார்த்து விடலாம்.
உள்ளே போனால் நமது வியப்பு ஒன்றுக்கு 10 மடங்காகிறது. ஏனெனில் உள்ளே சக்கரவர்த்திக்காக ஆயனர் அமைத்திருந்த சிற்ப சிம்மாசனத்திலே சிவகாமி மட்டும்தான் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்கிறாள். இத்தனை நேரமும் அவள் சம்பாஷணை நடத்தியதெல்லாம் யாருடன்? இதோ மர்மம் வெளியாகிறது. சிவகாமி பேசுகிறாள், தனக்குத்தானே பேசிக் கொள்கிறாள். ஏவலாளர்களே, இங்கு வாருங்கள் என்கிறாள். ஒருவரும் வரவில்லை. ஆனாலும் எதிரில் யாரோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு பேசுகிறாள். உங்கள் பல்லவ குமாரரிடம் இதையும் சொல்லுங்கள். மாமல்லர் என்றைக்கு மனம் கனிந்து சிற்பி மகள் சிவகாமியை பார்ப்பதற்கு வருகிறாரோ அன்றைக்குத்தான் அவளுக்கு பிறந்த தினம் என்று சொல்லுங்கள். தெரிகிறதா? இவ்விதம் சொல்லிவிட்டு சிவகாமி சற்று சும்மா இருந்தாள். பிறகு மறுபடியும் பேசினாள். ஆனால் இந்த தடவை குரல் மாறுபட்டிருந்தது. இப்போது நாம் கேட்பது ஆண் பிள்ளை குரல். ஏற்கனவே கேட்ட ஏவலாளியின் குரல்தான். அம்மணி, மன்னிக்க வேண்டும். தங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த வரிசை பொருட்களையெல்லாம் அனுப்பிய பல்லவ குமாரர் சற்று நேரத்துக்கெல்லாம் தாமே தங்கரதத்தில் வருவதாகவும் தெரியப்படுத்தச் சொன்னார். மறுபடியும் சிவகாமியின் மகிழ்ச்சி ததும்பிய உண்மை குரல். ஆஹா, மாமல்லரே வருவதாகச் சொன்னாரா? அப்படியானால் இன்றைக்கு என் பிறந்த நாள்தான். அப்பா, இன்றைக்கு உங்கள் மகளின் பிறந்த நாள், தெரிகிறதா? என்ன பேசாமல் இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு நாளாவது பச்சிலை அரைப்பதை நிறுத்துங்கள். அதோ ரதம் வரும் சத்தம் கேட்கிறதே. சிவகாமி சிம்மாசனத்திலிருந்து துள்ளி எழுந்தாள். அப்போது உண்மையாகவே வீட்டுக்கு வெளியில் ரதம் வரும் சத்தம் கேட்டது. முகத்தில் சொல்ல முடியாத ஆவல் ததும்ப பரபரப்புடன் வாசற்புறம் ஓடி வந்து பார்த்தாள். வீட்டை நெருங்கி ரதம் வந்து கொண்டிருந்தது. அது குமார சக்கரவர்த்தியின் தங்க ரதம்தான். ரதசாரதியும் கண்ணபிரான் தான். ஆனால் ரதத்தில் இருப்பது யார்? வேறு யாரோ போல் இருக்கிறதே. ஆஹா, என்ன ஏமாற்றம்! வருகிறவர் யாராயிருந்தாலும் நிச்சயமாக மாமல்லர் அல்ல. சிவகாமி அந்த சிற்ப வீட்டின் வாசல் தூணை பிடித்துக்கொண்டு கற்சிலையைப் போல் நின்றாள். முற்றுகை 5. காதற் புயல். சிற்ப வீட்டின் வாசலில் வந்து நின்ற சிவகாமியை கண்டதும் பரஞ்சோதியின் கண்கள் அவளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தரையை நோக்கின. ஆயனச் சிற்பியின் மகள் சாதாரண மானிடப் பெண் அல்ல, தெய்வாம்சம் உடையவள் என்ற எண்ணம் முதலில் அந்த வீட்டுக்கு வந்திருந்தபோது பரஞ்சோதியின் உள்ளத்தில் தோன்றியிருந்தது. சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் ஏற்பட்டிருந்த இருதய பாசத்தை பற்றி முன்பே அவர் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டிருந்தார். நேற்றிரவு பல்லவ குமாரரின் வாய்மொழியினாலேயே அது உறுதி செய்யப்பட்டது. அரண்மனை நிலா மாடத்தில் சரத்கால சந்திரனின் அமுத கிரண போதையை அனுபவித்துக் கொண்டு சிநேகிதர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது மாமல்லர் தம்முடைய இருதயத்தையே அவருக்கு திறந்து காட்டிவிட்டார். இத்தனை நாளும் மாமல்லரின் உள்ளத்தில் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த பிரேமை பிரவாகமானது அவருடைய இருதய அந்தரங்கத்தை வெளியிடக்கூடிய உற்ற தோழன் ஒருவன் கிடைத்த உடனே அணையை ஒரே மோதலில் இடித்து தள்ளிவிட்டு அமோக வெள்ளமாக பாய்ந்தது. பரஞ்சோதி அந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு திக்குமுக்காடி போனார். இந்த மாதிரி காதல் வெறி அவருக்கு முற்றிலும் புதுமையாயிருந்தது. திருவெண்காட்டில் நமச்சிவாய வைத்தியர் வீட்டில் அவருடைய உள்ளத்தை கவர்ந்த நங்கை ஒருத்தியும் இருக்கத்தான் இருந்தாள். ஆனால் அவளுடைய நினைவானது பரஞ்சோதிக்கு அமைதி கலந்த இன்பத்தையே உண்டாக்கியது. மாமல்லருடைய காதலோ அவருடைய உள்ளத்தை கடும் புயல் சுழன்று சுழன்று அடிக்கும் மலை சூழ்ந்த பிரதேசமாகவும் திடீர் திடீர் என்று தீயையும் புகையையும் கக்கும் எரிமலையாகவும் பிரம்மாண்டமான அலைகள் மலைமலையாக எழுந்து மோதும் குடாக்கடலாகவும் செய்திருப்பதை பரஞ்சோதி கண்டார். மாமல்லருடைய காதல் வேகம் பரஞ்சோதிக்கு பெரு வியப்பை உண்டாக்கிற்று. அதோடு பயத்தையும் உண்டாக்கிற்று. அவர்களுடைய காதல் பூர்த்தியாவதற்கு எத்தனை எத்தனை தடைகள் இருக்கின்றன என்பதை எண்ணியபோது பரஞ்சோதியின் மனம் கனிந்தது. எல்லாவற்றிலும் பெரிய தடை மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பம் வேறு விதமாய் இருந்ததே ஆகும். அந்த பெருந்தடைக்கு பரிகாரம் உண்டா? அது எப்போதாவது நிவர்த்தியாக கூடுமா? சென்ற 8 மாதத்தில் சக்கரவர்த்தியிடம் நெருங்கி பழகி அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி அநேக விஷயங்களில் அவருடைய அந்தரங்க கருத்துக்களையெல்லாம் அறிந்திருந்த பரஞ்சோதி மாமல்லரின் காதலை பற்றி சக்கரவர்த்திக்கு தெரியும் என்றும் அதை அவர் விரும்பவில்லை என்றும் திட்டமாய் தெரிந்து கொண்டிருந்தார். எனவே இப்போது அவருடைய நிலைமை மிகவும் தர்ம சங்கடமாய் போயிருந்தது. ஒரு பக்கத்தில் அவருடைய மனப்பூர்வமான பக்திக்கு பாத்திரமானவரும் தந்தையின் ஸ்தானத்தை வகிப்பவருமான மகேந்திரர் குமார சக்கரவர்த்தியின் உள்ளத்தை சிவகாமியிடம் இருந்து திருப்ப விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். மாமல்லரோ தம்முடைய இருதய அந்தரங்கத்தை எல்லாம் வெளியிடுவதற்குரிய உற்ற துணைவராக அவரை பாவித்து தம் மனோரதத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவருடைய ஒத்தாசையை எதிர்பார்க்கிறார். சக்கரவர்த்திக்கு உகந்ததை செய்தால் தம்மை நம்பிய சிநேகிதருக்கு துரோகம் செய்வதாகும். சிநேகிதருக்கு உகந்ததை செய்தால் சக்கரவர்த்திக்கு விருப்பமில்லாததை செய்ததாக முடியும். இந்த தர்ம சங்கடம் ஒருபுறம் இருக்க சிவகாமியின் நிலைமை என்ன? அவளுக்கு நன்மையானது எது? இந்த பொருத்தமில்லாத காதலினால் அவளுக்கு உண்மை நன்மை உண்டாகுமா? இது விஷயத்தில் ஆயனருடைய அபிப்பிராயம்தான் என்ன?
இத்தனை மனக்குழப்பங்களுக்கு இடையே ஒன்று மட்டும் மிகத் தெளிவாயிருந்தது. சிவகாமி என்று எண்ணியதுமே அவருடைய மனத்தில் பயபக்தியும் மரியாதையும் அன்பும் அபிமானமும் சங்கோசமும் வாத்சல்யமும் கலந்த புனிதமான தெய்வீக உணர்ச்சி தோன்றிற்று. சிவகாமி விஷயத்தில் அவருடைய மனநிலைமைக்குத் தகுந்த உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சீதாதேவி விஷயத்தில் லக்ஷ்மணனுடைய மனநிலைமையைத்தான் சொல்ல வேண்டும். ரதத்தில் இருந்தது மாமல்லர் அல்ல என்று கண்டதும் வருகிறவர்கள் வேறு யார் என்று தெரிந்து கொள்ளக்கூட சிவகாமி ஆசைப்படவில்லை. உடனே அவளுடைய கவனம் ரதத்தை ஓட்டிக் கொண்டு வந்த கண்ணபிரான் மீது சென்றது. கண்ணபிரான் ரதத்தின் முகப்பு தட்டிலிருந்து குதித்து முன்னால் வர பரஞ்சோதி அவனைத் தொடர்ந்து பின்னால் வந்தார். அவர்கள் நெருங்கி வந்ததும் சிவகாமி கண்ணபிரானை நோக்கி, அண்ணா, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா என்று கேட்டாள். அவளுடைய குரலில் தீனமும் ஏமாற்றமும் நன்கு தொனித்தன. இல்லை தாயே, இல்லை. வீட்டில் ஒருவரும் சௌக்கியமில்லை. கமலிக்கு தலைவலி, அப்பாவுக்கு முழங்கால் வலி, எனக்கும் உடம்பு சரியாகவே இல்லை. உங்களுக்கு என்ன அண்ணா என்று சிவகாமி கேட்டாள். அதுதான் தெரியவில்லை. வயிற்றில் ஏதோ கோளாறு. கமலி உன் வியாதிக்கு மருந்து பூனைதான் என்கிறாள். பூனை மருந்தா? இது என்ன கூத்து என்றாள் சிவகாமி. ஆமாம் தாயே, இப்போதெல்லாம் எனக்கு அசாத்தியமாக பசிக்கிறது. நேற்று ராத்திரி கமலி சுட்டு வைத்திருந்த 9 அப்பம், 7 தோசை, 12 கொழுக்கட்டை அவ்வளவையும் தின்றுவிட்டு, இன்னும் ஏதாவது இருக்கிறதா கமலி என்று கேட்டேன். உன் வயிற்றில் எலி இருக்கிறது. ஒரு பூனையை சாப்பிடு. அப்போதுதான் உன் பசி தீரும் என்றாள். இதை கேட்ட சிவகாமி கலீர் என்று சிரித்தாள். பரஞ்சோதியினாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. பரஞ்சோதியின் சிரிப்புச் சத்தத்தை கேட்ட சிவகாமி அவர் பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆஹா, இது யார்? பரஞ்சோதி தைரியமடைந்து, அம்மணி, என்னை தெரியவில்லையா என்று கேட்டார். யார்? திருவெண்காட்டிலிருந்து. ஆம், நான்தான். திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அப்பாவுக்கு ஓலை கொண்டு வந்த பரஞ்சோதிதான். அப்போது கண்ணபிரான் குறுக்கிட்டு, மன்னிக்க வேண்டும், கல்யாண சந்தடியில் மாப்பிள்ளையை மறந்து போனேன். தாயே, இவர் யார் என்று நான் சொல்லுகிறேன். காஞ்சிக்கோட்டையின் பிரதம தளபதி இவர். கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தியே இவரை அனுப்பியிருக்கிறார். இனிமேல் காஞ்சிக்கோட்டையைப் போல் ஒளிந்து கொள்வதற்கு பத்திரமான இடம் பூலோகத்திலே கிடையாது. இவருடைய கட்டளை இல்லாமல் யமன் கூட இனிமேல் கோட்டைக்குள் நுழைய முடியாது என்றான். கண்ணபிரான் ஒரு மாதிரி விதூசகன். இந்த மாதிரியெல்லாம் மாமல்லரிடமே பேசுவதற்கு உரிமை பெற்றவன் என்று பரஞ்சோதி அறிந்திருந்தார். எனவே அவனுடைய பேச்சை பொருட்படுத்தாமல் சிவகாமியை நோக்கி, அப்பா எங்கே? உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டார். கண்ணபிரானுடைய வேடிக்கை பேச்சு அந்த சமயம் சிவகாமிக்கு பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகக்குறி காட்டிற்று. அப்பா அதோ வருகிறார் என்றாள். பரஞ்சோதி திரும்பி பார்த்தார். ஆயனர் மரத்தடியிலிருந்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் அருகில் வந்ததும் தளபதி பரஞ்சோதி, ஐயா, என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார். உடனே ஆயனர் ஆவலுடன், யார்? பரஞ்சோதியா என்று விரைந்து வந்து அவரை தழுவிக் கொண்டார். பிறகு சற்று தாழ்ந்த குரலில், தம்பி, போன காரியம் எப்படி? காயா பழமா என்று கேட்டார். அப்போது அவருடைய கண்களில் தோன்றிய வெறியையும் குரலில் தொனித்த பரபரப்பையும் கவனித்த பரஞ்சோதிக்கு கண்களில் நீர் தொளித்தது. தழுதழுத்த மெல்லிய குரலில், இந்த தடவை காரியம் ஜெயமாகவில்லை. வெறுங்கையுடனேதான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அஜந்தா ரகசியத்தை அறிந்து வந்து உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறினார். வேண்டாம் தம்பி, வேண்டாம். நீ வழியில் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து விட்டதாக நானும் கேள்விப்பட்டேன். ஒருவேளை பொய்யா இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் பாதகமில்லை. என்றும் அழியா வர்ண ரகசியத்தை நானே சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விடுவேன். தம்பி, சில புதிய சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறேன். வருகிறாயா? காட்டுகிறேன் என்று ஆயனர் தாம் உட்கார்ந்திருந்த மரத்தடியை நோக்கினார். இதற்குள் சிவகாமி, அப்பா, அண்ணன் 8 மாதங்கள் கழித்து வந்திருக்கிறார். உள்ளே வந்து உட்காரச் சொல்லுங்கள். எல்லாம் விவரமாக கேட்கலாம் என்றாள். ஆமாம், ஆமாம், வா தம்பி என்று கூறி ஆயனர் பரஞ்சோதியை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார்.